வணக்கம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா S3 பக்கெட்டில் பற்றி வெர்ஷனிங், சர்வர் லாக்கு, ஆக்சஸ் லாக்கு, ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங், ஆப்ஜெக்ட் லெவல் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வெர்ஷனிங் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அட்வான்ஸ் ஆப்ஷனு? அதாவது ஆப்ஜெக்ட் லாக்குன்னு ஒன்று இருக்குது. அது புது ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஜெக்ட் லாக் அப்படின்னா, இப்போ கரண்டாக இந்த இதுக்கு டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அது இதில் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதில் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது ஒன்ஸ் நம்ம அந்த இதை எனேபிள் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பர்டிகுலர் டைம் வரையிலும் அது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இத்தனை தடவை நம்ம டெலீட் ஆகும். இது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஆப்ஷன் இந்த ஆப்ஜெக்ட் லாக்ன்றது. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அன்அவைலபிளாக இருக்குது நம்ம இந்த ரீஜியனில். அதனால் அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்ட முடியல. மேபி நான் ஃபியூச்சரில் ஒரு ஃபர்தராக ஒரு செப்பரேட் வீடியோ போகிறது ட்ரை பண்ணுறேன். அந்த இது வேணும், அந்த இது எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வெர்ஷனில். ஸோ இப்போ கரண்ட்டாக அன்அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நம்மளால் எக்ஸாக்டாக செக் பண்ணி காட்ட முடியல. சாரி இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஜெக்ட் லாக்னு ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏதாவது ஒரு நேமை டேக் பண்ணிக்கிறது தான். கீ, வேல்யூ இந்த மாதிரி வச்சு கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு நேம் டேக் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறது தான் இந்த டேக்ஸ்ன்றது. இது எதுக்காகனா இப்போ நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போதைக்கு தெரியல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கீஸ் வேல்யூ தான் கொடுக்கணும். இது லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் தப்பாக கொடுத்து பார்த்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீஸ் ஏதாவது லெட்டர்ஸ் கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். எவ்வளோ டேக்ஸ்ன்னு சொல்லி இதில் டேக்ஸ் பண்ணிக்கிறது இது இந்த ஆப்ஷன். இது நிறைய ஒரு ப்ரொடக்ஷன் ரியல் டைமில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸரைசேஷன் ஒன்று இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு கொஞ்சம் சில அட்வான்ஸ்லாம் நிறையா அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு டேட்டா காப்பி பண்ணுறது, இவ்வளோ ஸ்பீடில் நமக்கு வேணும், இவ்வளோ டயத்தில் கம்ப்ளீட் ஆகணும், இது இந்த டைம் தான் இந்த ரீஜியனில் பாக்கெட் ஃப்ரீயாக இருக்கும். அதில் இந்த ரீஜனுக்கு நம்ம டேட்டா ரிப்ளிகேஷன் பண்ணணும். ஆஃப் அன் ஹவருக்குள்ள எல்லாத்தையும் ஒரு 10 டெராபிட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு செப்பரேட் ப்ரைஸிங் இதுக்கு உண்டு. செப்பரேட்டாக காஸ்ட்டு அவங்க இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் சொல்லி இது எனேபிள் பண்ணி எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜன் காப்பி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் கீழே கொடுத்துருக்காங்க காப்பி, பேஸ்ட்டு, டெலிட்டு, மானிட்டரிங் எல்லாமே என்ன ஈவெண்ட் வேணுமோ அந்த ஈவெண்ட்டை கொடுத்துட்டு ஈவெண்ட் நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுடைய நமக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி இதில் எனேபிள் பண்ணுறது தாங்க இது ஈவெண்ட்டு. அதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. எல்லாமே அலர்ட்டு தான். நமக்கு இப்போ ஒருத்தர் ஒரு கோடு கமிட் பண்ணுறது, ஒரு S3 பேக்கெட்டில் ஒரு கோடு ஒரு ஃபைல் போட்டு டெலிட் பண்ணுறது, இல்லை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு இதில் 3 டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈவெண்ட் கிரியேட் ஆகிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலர்ட் மெக்கானிசம் தான் இந்த ஈவெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது இப்போ இது இல்லாதனால நமக்கு இப்போ செக் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பேஸ். இதெல்லாம் ரெக்வஸ்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னா ஒரு ரெக்வஸ்ட் பேஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்க, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பக்கெட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது இந்த சோப் ரெக்வஸ்ட்டு, ஏபிஐ ரெக்வஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி டைப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த AWSல. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரெக்வஸ்ட் பேஸ் சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் மெயினாக பார்க்க ஆப்ஜெக்ட் லாக்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் தான் இதில் மெயின் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபியூச்சரில் வேணால் செப்பரேட்டாக ஆப்ஜெக்ட் லாக்ஸ்க்கு இன்னும் ஒரு வீடியோ போவேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.